நீங்கள் சொல்லுங்கள், பிரியாணி செய்யும் முறை சொல்லுங்கள் அக்கா. அந்த செய்வதற்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் வறுத்து போடுவோம். சாஜிரா போட்டு போடுவோம். என்ன எஸ் எஸ் அடுத்தது அவங்க செய்முறை சொல்கிறாங்க, உங்கள் செய்முறை நீங்கள் சொல்லுங்கள். அவங்க ஒரு ஸ்டைல், அது உங்கள் ஊர் ஸ்டைல் சொல்லுங்கள். அவங்க சொல்ல 5 கறிக்கு ஊறுகாய் சாப்பிடுவாங்க. பிரியாணி சொல்லுது நீங்கள் சிக்கன் பிரியாணி இப்போ சாப்பிட்டீங்களா, முடிச்சிங்களா? மட்டன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிங்களா? சிக்கன் பிரியாணி அது இது இப்போ சிக்கன் பிரியாணி தான் பாருங்க. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா காக்கா? அருமையாக இருக்கா? நல்லா இருக்கா? நான் வந்து பயரில் சாப்பிட்டேன். பயர் சாப்பிட்டீங்களா? சாதாரணமாக ஒரு சிக்கனுக்கு வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து சாதாரணமாக 20 நிமிஷம் கோழி கறந்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதா இல்லையா? அது அரை மணி நேரம் 1 மணி நேரமெல்லாம் போட்டு மட்டன் மாதிரி எல்லாம் போட தேவையில்லை. சில பேர் மட்டனை வந்து என்ன செய்வாங்க, கறியை வாங்கி எப்படி போடுறதுன்னே தெரியாது, எப்படி வேக வைக்கிறதுங்கிறதே தெரியாது. என்ன தெரியுமா, குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றுவாங்க. அது வந்து டேஸ்ட் வந்து இங்கே பாருங்க, ரொம்ப ஒஸ்டான பிஸ்னஸ் இது பண்ணுறது வந்து குக்கரில் வேக வைக்கணும். புரியுதா இல்லையா? அது என்ன தெரியுமா செய்யணும், இங்கே பாருங்க, குக்கரில் வேகவே வைக்கக்கூடாது, சடன்லி வேகக்கூடாது மட்டன் வந்து எப்போது. புரியுதா இல்லையா? அது நின்று வேகணும். நின்று வேக குக்கரில் போட்டுக்கங்க, ஒரு காற்று வேணால் போயிடுச்சு. ஒரு 4 விசிலை போடுங்க, போட்டுட்டு மொழிக்கு அதில் கொண்டே ஊற்றுங்க அப்படின்னு. அது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து டேஸ்ட் வரவே சரிக்கா. விரவு அடுப்பில் ஆக்கணும் நல்லா இருக்குமா? சில பேர் சொல்லுவாங்க விரவு அடுப்பில் தான் ஆக்கணும் சொல்லுவாங்க. தான் நல்லது. அப்படியா? விறகு அடுப்புக்கு உள்ள டேஸ்ட்டு வேறு, சரி. கேஸுக்கு உள்ள டேஸ்ட்டு வேறு. சரி. புரியுதா இல்லையா? விறகு அடுப்பில் வந்து நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து 90% விறகு அடுப்பு தான். கேஸ் போடவே மாட்டாங்க. எந்த பெரிய கல்யாணமாக இருந்தாலும் கேஸ் கிடையாது. சூப்பர் சூப்பர். புரியுதா இல்லையா? வீட்டில் தான் கேஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் விறகு அடுப்பில் செய்கிறது தான் நம்பர் 1. சூப்பர். புரியுதா? ஆனால்